வணக்கம். ஸ்டாலின் கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. கலைஞர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அம்மாவும் வந்து சிவசித்தம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்லயும் சரி, போன எலெக்ஷன்லயும் சரி, ஸ்டாலின் கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. மோடியோ அவர் எதிர்பார்த்த எலெக்ஷன் ரிசல்ட் வராம 296 ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் வந்திருக்கு. 240 தொகுதியா வந்து ஜாயிண்ட் இல்லாம வந்திருக்கு. அதாவது சுயேட்சையா நின்று 240 வந்திருக்கு. ஜாயிண்ட் பெஞ்சர்ல சரி 296 கிட்ட 96 கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு நிறைய மீடியாஸ் வந்து நேரடியா உண்மையான ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சில அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட். அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி எலெக்ஷனை மாடிஃபை பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு. ஏன் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை கூட இது வந்து தெரியுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் கொடுத்துருக்க ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் 29% கிட்ட வாங்கியிருக்கு. பிஜேபி 11% வாங்கியிருக்கு. அப்போ ரெண்டு சேர்ந்துனா 40% வந்துடும். புரியுங்களா? அப்போ அந்த ரெண்டு சேராம என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக 23% தான் வாங்கியிருக்கு. அந்த போட்டியிட்ட இடத்துலலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து பாஜக இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து அதிமுக வேட்பாளர் வந்து கம்மியா வந்திருக்காங்க. இல்ல அந்த இடத்துல பாஜக வேட்பாளர் இருக்க ஸ்ட்ராட்டஜியில வரும்பொழுது, உதாரணத்துக்கு பார்த்தா கோயம்புத்தூர் தொகுதி இந்த மாதிரி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 23 தொகுதி தான் வந்திருக்கு. இப்ப இந்த ஏடிஎம்கேயும் இது பிஜேபியும் பிரிஞ்சனால 40 தொகுதி வந்ததுன்னா 40க்கு 40 அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நேர்மையான ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இது பிரிஞ்சனால ஓட்டு வந்து செதறடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் அது கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலைஞர் இருக்காரு பாத்தீங்களா, கலைஞர் தான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் அப்பயே அந்த கட்சி திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது ரெடி பண்ணி வச்சு அந்த ரிப்போர்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பாஜக உன்ன பண்ணல. அப்ப என்ன ஆகுதுன்னா பாஜக சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட மாநிலம் 50 வருஷம் பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க பாத்திருக்கீங்களா. அதே மாதிரி பாஜக என்னதான் 50 வருஷம், அதாவது இப்ப இருக்க நிலைமைக்கு இல்ல இப்ப இருக்க அப்கிரேடேஷனுக்கு மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்தாலும் அவங்களோட கட்சி 50 வருஷம் பின்தங்கி இருக்கு. அந்த விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதாசிரியர்மாக மட்டும் இல்லாம ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டர். அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டரா இருக்கனால எல்லா செய்திகளையும் கலைஞரோட ஃபேஸ் வந்து அவர் எழுதுறது வெளியாக்குனால அன்னைக்கு டீ கடையில உட்காந்து, இப்ப யூடியூப்ல பாக்குற மாதிரி டீ கடையில உட்காந்து அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால அவர் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருந்துச்சு. அத நாளடைவுல எப்படி மக்களுக்கு போய் செய்தி சேரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரே முன்னிறுத்தி கொண்டு வந்தாரோ அதை அப்படியே என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா செய்தியா போகாம திமுகவோட செய்தியா அது மாறுச்சு. அது ரேடியோல அவரு ஆட்சியில இருக்கும்போது பண்ணாரு. காலம் மாற 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 என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா தூர்தர்ஷன் அப்படிங்கிற சேனல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா தேசியவாத செய்திகளை வெளியாக்குனாங்க. தேசியவாத செய்திகளை வெளியாக்கும் போது தனியா ஒரு செய்தி சேனல் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால பிரைவேடைஸ் சேனல்ல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கிட்ட சன் டிவி அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. அதுதான் தமிழகத்துல வந்த முதல் சேனல். ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் நியூஸ் பேப்பர்ல கலக்கிட்டாரு. திமுக தான் ஜெயிக்கும்னு கலக்கிட்டாரு. புரிஞ்சுங்களா? அதுல வந்து யாரும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் போய் என்னன்னு கேட்டீங்கன்னா பொது மேடையில பேசுறாரு, இது பேசுறாரு, அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். அந்த பொது மேடையில பேசுறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களால வந்து ஓட்டை இழுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா நியூஸ் பேப்பர்ல இருக்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா அப்படியே படிச்சு பார்க்கும்போது ஒரு மெமரிஸா இருக்கும். ஓட்டை பஞ்ச் பண்றதுக்கு திமுகவுக்கு ஒரு இதா இருக்கும். இதே இது நான் எப்படி உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி அவர் ரேடியோல கதை சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அது ஒரு மெமரியா இருக்கும். அந்த மெமரியா இருக்கும்போது ஓட்டை பஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்குல வரும்போது சன் டிவி மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது மூலியமா நியூஸ் சேனல் மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு திமுகவோட என்ன பண்றாங்க, திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்னா வெளிப்படுத்தும் போது திமுக ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு ஒரு செக்கு ஜெயலலிதா ஜெயா டிவின்னு ஜேஜே டிவி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அதுக்கு செக் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சேனலை க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கெல்லாம் வந்து செக் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த செக்கெல்லாம் தாண்டி சம்டைம் வந்து ஜெயா டிவி வந்து முன்னிலைப்படுத்தி 2-3 சேனல் அப்படியே அப்ஸ்காண்ட் பண்ணும்போது விஜய் டிவி 3 டிவி சேனல் அப்ஸ்காண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜெயலலிதா வந்து நின்னாங்க.
இப்ப காலப்போக்குல 2011 அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் வசமாச்சு. சேனலை மதிக்கிறது போய் யூடியூப் வசமா போச்சு. இப்ப இந்த 2011 வச்சுப்போமா, இதுல 1990 வச்சுப்போமா, இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 21 வருஷம் கேப் இருக்குல்ல. இந்த 21 வருஷத்து கேப்ல கலைஞர் என்ன பண்ணிருப்பானா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து சுத்தி பார்க்க போவார். மாநாடு இந்த மாதிரிலாம் சுத்தி பார்க்க போவார். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக விசுவாசியா இருக்காங்க பாத்திருக்கீங்களா, அவங்க அந்த கலைஞரோட படத்தை செவுத்துல இருக்க இதுல உரையிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அந்த செவுத்துல உறைஞ்சு திமுக இந்த மாதிரி கலைஞரோட மூஞ்சிலாம் உரையும் போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஓட்டு வங்கி தான் கம்மியாச்சே தவிர ஓட்டு வங்கி அதிகமால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செவுரு வந்து வேற ஒருத்தவங்களோட செவரா இருக்கும். அதை பாக்குறவங்க அந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஐயோ இவருக்கு ஓட்டு போட்டா இந்த செவரை நாசி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து உண்டாச்சு. ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கான சாத்தியக்கூறன்னா அந்த நியூஸ் பேப்பர், அந்த ரேடியோ, டிவி இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதுக்காக அவர் போட்டாருங்கிறது இன்னும் யாருக்கு தெரியலன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்கு தெரியல. இதுதான் 50 வருஷத்தோட ஸ்ட்ராட்டஜி. இதை இப்போதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையில இருந்து மோடியில இருந்து எல்லா பெயிண்ட்லையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா? அது பெரிய தப்பு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டை வந்து அழகா கட்டின வீட்டை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அசிங்கப்படுத்துறதுக்கான தப்பு. ஆனா கலைஞர் எதுக்காக அதை பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நிறைய பேர் வரவங்களாம் பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த தொண்டன் திமுகக்கு யார் ஒரு நல்ல தொண்டன் இருக்காங்க அப்படிங்கிறத அவர்னால புரிஞ்சுக்க முடியுது. அவரை வந்து ஓகே அடுத்து என்ன லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கறது யோசிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வரதுக்கு தான் அவங்க வந்து திமுகவோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டாங்க. அது தெரியாம இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மோடின்னு சொல்லி அந்த 50, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 1990 ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய தப்பு. அதே மாதிரி மாநாட்டுக்கு போய் காசு செலவு பண்ணி இது பண்ணிட்டு இருக்குது பெரிய தப்பு. இதுக்கு ஒண்ணுமே செலவு பண்ணாம சில்லற செலவா பண்ணிட்டு அந்த யூடியூபர்ஸ் எவ்வளவு பேர் கலைஞருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க தமிழகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. இந்த மாதிரி பாஜகவுக்கு எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க, இல்ல வளர்ந்து வர யூடியூபர்ஸ். இப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும் போதே நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு SMS மூலியமா பிஜேபி இந்த மாதிரி நல்லது பண்ணுதே உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சேன். மோடி வரதுக்கு முன்னாடியே பிஜேபி வரணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்ல என்னோட பதிவிட்டேன். ஸோ என்ன வந்து வரவேற்கல. அப்ப நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி என்ன வரவேற்கலாம் பரவாயில்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி பார்த்தேன். மாரிதாஸ், அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரங்கராஜ் பாண்டே, ராஜா, இவங்களெல்லாம் கால் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்ப நான் கால் பண்ணது கொஞ்சம் இப்ப எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து யூடியூப் ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு டேட்ல நான் இருந்த பாலகௌதம் அப்படிங்கிறவர் அந்த ஸ்ரீ டிவி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, அவர் வந்து அன்னைக்கு டேட்ல ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்காரு. யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரியாம பாஜக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாலகௌதம்க்கு அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சொன்னேன், சார் காமெடி ட்ராக்ல யூடியூப்ல ஹிந்து மதத்தையும் கொச்சப்படுத்திக்கிட்டு ஆப்போசிஷன் தேவையான ஓட்டையை வந்து வாங்கிடுறாங்க சார், அதை வந்து நம்ம இதுல யாருமே ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை இன்னைக்கு ஸ்ரீ டிவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு டேட்லயே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க நிறைய பேர் அந்த யூடியூப் இந்த இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் எல்லாம் வளர்த்து விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த 40%, அதாவது எப்படின்னா இந்த அதிமுகவுக்கு பிரியாத ஓட்டும் சேர்ந்து பாஜகவுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட உழைப்பை இந்த யூடியூப் மூலியமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயத்த கொடுத்துருக்கேன். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலக தலைவர்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்தியை வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க, இல்ல செய்தி எழுதுறவங்களா இருப்பாங்க, செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க தான் உலக தலைவர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரிலாம் உலகத்துல முக்காவாசி நாட்டுல இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம கலைஞர். இத பாஜக செயல்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா வெற்றி நம்ம கையில இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை தாண்டி உங்களுக்கு இதோட என்ன ஒரு நல்ல கருத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியல வெளியாக்குங்க. நன்றி.